எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துருவோங்க. டைட்டன் எடுத்துக்கிட்டோம்னா, டமாஸ் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற ஒரு யுஏஇ பேஸ்டு அதாவது கல்ஃப் கோஆப்பரேஷன் கவுன்சில்ல தான் அவங்களுக்கு பிசினஸ். அதுல ஒரு 66% வந்து ஸ்டேக்க அக்வயர் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. டைட்டனோட யுஏஇ பேஸ்டு சப்சிடரி டைட்டன் ஹோல்டிங்ஸ் இன்டர்நேஷனல் மூலமா இந்த அக்விசிஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. டைட்டனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட யுஏஇ பிசினஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த அக்விசிஷன் ரொம்ப முக்கியமான அக்விசிஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இம்பீரியல் ப்ளூ விஸ்கி பிராண்ட்ஸ் இந்தியாவில் பிரான்ஸ் நாட்டு நிறுவனம் பெர்னாட் ரிச்சர்ட் வந்து அக்வயர் பண்றதுக்கு இன்னைக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ற மாதிரி தெரியுதுங்க. நாளைக்கு இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். இது திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு நல்ல முக்கியமான அக்விசிஷனா இருக்குங்க. அடுத்து பந்தன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எங்களோட growth அப்படின்றது ஃபினான்ஷியல் 26ல 8 to 10% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக அடுத்த 2 ஃபினான்ஷியல் இயர்ல அதாவது ஃபினான்ஷியல் 26, 27ல நாங்க மோஸ்ட் ஆஃப் த லோன் புக்ஸ் எங்களோட லோன் புக்கை நாங்க செக்யூர் லோன் சைடு மூவ் பண்ண போறோம். அதாவது 48 to 52% வந்து செக்யூர் லோனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓவராலா ஃபினான்ஷியல் 26, 27ல பந்தன் பேங்க் பொறுத்த வரைக்கும் லோன் growth அப்படின்றது 15 to 16% இருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொல்றாங்க பந்தன் பேங்க். அடுத்து ஐஆர்எஃப்சியோட Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 10.7% ஏறி இருக்கு. பட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 2.2% தான் ஏறி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 17% குறைஞ்சிருக்குங்க இயர் ஆன் இயர். கம்பெனியை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. 26 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். லீசிங் ஆபரேஷன் மூலமா அவங்களுக்கு கிடைச்ச வருவாய் அப்படின்றது 9.2% ஏறி இருக்குங்க ஐஆர்எஃப்சியை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஆகாசா ஏர் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து எங்களோட கெப்பாசிட்டியை 30% நாங்க பூஸ்டப் பண்ணுவோம் ஃபினான்ஷியல் 26ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூஸ்டப் அப்படின்றது பெரும்பாலும் குளோபல் லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து என்எஸ்டிஎல் லிஸ்டிங் எடுத்துக்கிட்டோம்னா, செபி வந்து ஜூலை 31க்குள்ள லிஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்எஸ்டிஎல். இப்ப செபி வந்து ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 14க்குள்ள கம்பெனி வந்து ஐபிஓ லான்ச் பண்ணாலும் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 14க்குள்ள என்எஸ்டிஎல் ஐபிஓ நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து யுனைடெட் பீவரேஜ் உடைய Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பிரமாதமா இல்லைங்க. ஒரு மிட் லெவல் சிங்கிள் டிஜிட் growth தான் இருக்கு. ரெவன்யூ வந்து ஒரு 7.4% அப். பட் ப்ராஃபிட் வந்து ஒரு 5.9% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். எக்ஸ்பென்சஸ் பயங்கரமா குறைச்சிருக்காங்க. வால்யூம் வந்து 11% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். பட் ரொம்ப மோஸ்ட் ஓவர் வேல்யூட் கம்பெனி தான், நம்ம கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்காது யுனைடெட் பீவரேஜ். அடுத்து அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ஓட முடிவுல நாங்க கமர்ஷியல் பைலட் பிளான்ட் அதாவது லித்தியம் அயான் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கான கமர்ஷியல் பைலட் பிளான்ட்டை நாங்க கமிஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக அட்வான்ஸ்டு ஆர்என்டி ஃபெசிலிட்டி ஃபார் லித்தியம் அயான் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அதையும் நாங்க கமிஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அமர் ராஜா எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 9,000 crore இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அவுட்புட்டை பாக்குறதுக்கு ஃபினான்ஷியல் 31க்கு மேலதான் தெரியும். அதனால ரொம்ப மெதுவாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அமர் ராஜா பொறுத்த வரைக்கும். அடுத்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து அவங்களோட சப்சிடரி எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட்ல ஒரு 100 crores ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பெங்களூர் செல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில. ஏற்கனவே கம்பெனி வந்து ஒரு 3,600 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த 100 crore சேர்த்து ஓவராலா 3,702 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 25ஓட முடிவுல எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டர்ன் ஓவர் வந்து ஒரு 116 கோடியா இருக்குங்க. கம்பெனி வந்து லாஸ் தான் பண்ணிருக்காங்க. 200 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஹீரோ மோட்டார் கார்ப் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனிக்கு ஆட்டோ பிஎல்ஐ ஸ்கீம் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் கவர்மெண்டோட ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்குங்க அவங்களோட எலக்ட்ரிக் டூ வீலருக்கு. முக்கியமா சொல்லணும்னா விடா V2 ப்ரோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்கு இந்த பிஎல்ஐ ஆட்டோ ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் 25,938 crores ஓவராலா அதுக்காக ஒதுக்குனதுங்க. இதுல ஏற்கனவே ஓலா எலக்ட்ரிக், டிவிஎஸ், பஜாஜ் ஆட்டோலாம் பிஎல்ஐ ஆட்டோ ஸ்கீம்ல இருக்கிறாங்க. இப்போ 4th மெம்பரா ஆட் ஆயிருக்காங்க ஹீரோ மோட்டார் கார்ப். சரி, இந்த பிஎல்ஐ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்றது எதுக்குன்னா, இந்த எலக்ட்ரிக் டூ வீலர் மேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக கவர்மெண்டோட ஸ்கீம்ங்க அது. அடுத்த இந்தியன் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து கொல்கட்டா பேஸ்டு அம்புஜா நிகோஷியா குரூப்போட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா, அக்ராஸ் த ஸ்டேட்ஸ் ஒரு 15 நியூ ஹோட்டல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்ல. குறிப்பா அம்புஜா நிகோஷியா ஒரு 2,500 crore இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏற்கனவே இந்தியன் ஹோட்டல்ஸ், அம்புஜா நிகோஷியா இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு 25 ஹோட்டல்ஸ் பக்கமா ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்த சர்வதேச செய்திகள்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜப்பான் கூட ஒரு ட்ரேட் டீல் நாங்க சைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ ஜப்பான்ல இருந்து யூஎஸ்க்கு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு 15% டேரிஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் இது போக ஜப்பான் வந்து யூஎஸ்ல ஒரு $550 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய டீலா இருக்குங்க. இந்த ஜப்பான் யூஎஸ் டீல் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கவர் ஆன மாதிரி தெரியுது. அதனால ஜப்பான் இண்டெக்ஸ் ஒரு 3.21% இன்னைக்கு ஏறி இருக்குங்க. அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் கூடயும் நாங்க ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் பிலிப்பைன்ஸ்ல இருந்து யூஎஸ்க்கு போற ப்ராடக்ட்ஸ்க்கு 19% டேரிஃப் இருக்கும்.
அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புன்னு பார்த்தோம்னா 86.45 இந்திய ரூபாயா இருக்குங்க. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா 65.45 யூஎஸ் டாலரா இருக்கு. ஒரு பேரல் 159 லிட்டர். அடுத்து பேடிஎம் நிறுவனத்தினுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா போன வருஷம் ஒரு 840 கோடி ரூபாய் லாஸ் பண்ணியிருந்தாங்க Q1 ஃபினான்ஷியல் 25ல. இப்போ ப்ராஃபிட் வந்திருக்காங்க. ஒரு 123 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸை பயங்கரமா குறைச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல ரெவன்யூ 28% ஏறி இருக்குங்க. Q4 ஃபினான்ஷியல் 25ல ஒரு 540 கோடி ரூபாய்க்கு பக்கமா லாஸ் பண்ணியிருந்தாங்க. கம்பெனி டேர்ன் அரவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்பி உள்ள போய் நம்ம மாட்டிக்கூடாதுங்க. ஸோ ஓவராலா பேடிஎம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸை பயங்கரமா குறைச்சிருக்காங்க. ஏஐ முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்ப்போம். அவசரப்பட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி உள்ள போய் மாட்டிக்கூடாது. அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து எஃப்ஐஎஸோட செல்லிங் ப்ரெஷர் இருக்குங்க. நேற்று ஜூலை 22 கேஷ் செக்மெண்ட்ல எஃப்ஐஎஸ் நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. ஒரு 3550 crores பக்கமா வித்திருக்காங்க. நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. ஸோ ஓவராலா ஜூலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 22,200 கோடிக்கு பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஎஸ் அக்ரெசிவா என்டர் ஆயிருக்காங்க. Q4 ஃபினான்ஷியல் 25 முடிவுல 11.96% இருந்திருக்குங்க எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ். இப்போ அதாவது Q1 ஃபினான்ஷியல் 26 முடிவுல 17.58 இருந்திருக்கு. பயங்கரமா உள்ள என்டர் ஆயிருக்காங்க. சரி, யார்கிட்ட இருந்து இதெல்லாம் உருவி எடுத்துருக்காங்க அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க எஃப்ஐஐஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பொறுமையிலிருந்து சவுத் இந்தியன் பேங்கோட ஷேர்ஸை எஃப்ஐஐஸ்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கன்சிடர் பண்ற 3 ஸ்மால் கேப் பேங்க், குறிப்பா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், மூணுலையுமே எஃப்ஐஐஸ் அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஐஸ் அவங்களோட ஸ்டேக்கை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதாவது 25.68% இருந்து 23.80% குறைச்சிருக்காங்க. பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் வார்பர்க் பிங்கர்ஸ் ஒரு 9.99% எடுக்க போறாங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல. ஸோ நெக்ஸ்ட் குவார்டர் Q2 ஃபினான்ஷியல் 26ல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லையும் எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் ஏறிடும். அடுத்து ஐடிசி லிமிடெட் எடுத்துக்கிட்டாலும் எஃப்ஐஐஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. 39.87%ல இருந்து 37.98% குறைஞ்சிருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட பேரண்ட் கம்பெனி பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ ஸ்டேக் சேல் பண்ணாங்களே, அதனால இந்த ஹோல்டிங்ஸ் குறைஞ்சிருக்கு. இது போக முத்தூட் மைக்ரோஃபின், அமர் ராஜா, ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, டாக்டர் ரெட்டி, சைடஸ் இது எல்லாத்துலயுமே எஃப்ஐஐஸ் கொஞ்சம் கொஞ்சம் வித்திருக்காங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.